பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த இந்த நாளிலும் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதிகமான கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு அல்ல. வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை நமக்கு வர வேண்டுமானால் நாம் பெருமையோடு அல்ல, அந்த ஒரு எண்ணம் தேவனுடைய கிருபை நம்மை விட்டு இழக்க பண்ணுகிறதே. உள்ளத்தில் உள்ள சிந்தை தான் அந்த பெருமையான எண்ணத்தை தவிர்த்துவிட்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள பரலோகம் இன்றைக்கும் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. எந்த இடத்துலையாவது குடும்ப பெருமை, படிப்பின் பெருமை, பணத்தின் பெருமை, அழகின் பெருமை ஏதாவது உன்னுடைய வாழ்வில் ஆமேன் அதை சுதந்திரித்து கொண்டிருக்குமானால் இன்றைக்கு அதை அறிக்கையிடுவோம். தேவ சந்நிதியில் கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவர் கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஜெபிக்கலாமா? ஒருமித்து கண்களை முடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இந்த நல்ல காலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கிருபைக்காய் எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய கிருபை கிடைக்க வேண்டுமோ, நம்முடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் தகப்பனே, அவர்களுடைய இந்த நம்முடைய கிருபை அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற பெருமையான எண்ணங்களோ பெருமையான வார்த்தைகளோ எது நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தடைப்படுத்துகிறது என்பதை இந்த காலை வேளையிலேயே தேவன் அவர்களுக்கு நினைவுபடுத்தும்படி ஜெபிக்கிறாண்டவரே. சத்ரு அதை தடைப்படுத்தியிருக்கலாம், மறைத்து வைத்திருக்கலாம். தன்னுடைய குறைவுகளை ஆமேன் அறிந்து அதை அறிக்கை செய்ய தேவன் இந்த காலையில் பெருமையான எந்த விதமான தடைகளும் உம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமேன் வர பெற்றுக்கொள்ள தடையாயிராதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. நம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். தேவ கிருபை பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆமேன் வளர உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தருள்வாராக. God bless you. Praise the Lord.